அதிகாரம் 21 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. There are many plans in a man's heart, nevertheless the Lord's purpose that will stand. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய நோக்கமே நிலை நிற்கும். Many are the thoughts of a man's heart, some translations say, but the purpose of the Lord is the thing that will stand in the end. சில மொழிபெயர்ப்பு சொல்கிறது மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தனைகள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். We've been looking at the teaching of the scriptures concerning man. மனுஷனை குறித்த வேதத்தின் போதனைகளை நாம் படித்து வருகிறோம். But now we are looking at God's purpose for the man and the woman. ஆனால் இப்பொழுது ஆணுக்கான தேவனுடைய நோக்கம், பெண்ணுக்கான தேவனுடைய நோக்கம், அதை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We've been looking at why these two different kinds of people are made. ஏன் இந்த ரெண்டு வகை மனுஷர்கள் உண்டாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். What is the purpose behind this design that God has brought about? தேவன் இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறாரே, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். So I've been pointing out to you that the key to understanding man and woman, the male and the female, and the differences is the purpose with which God made them different. ஆண் மனுஷனை பெண் மனுஷியை புரிந்து கொள்வது எப்படி, அந்த வித்தியாசத்தை எப்படி புரிந்து கொள்வது என்றெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தெருவுகோலாக இருப்பது அதனுடைய நோக்கம். Purpose. நோக்கம். Now I told you Genesis 1 gives us only the creation, the story of creation. நான் உங்களுக்கு சொன்னேன் ஆதியாகமம் 1 அதிகாரம் வெறும் சிருஷ்டிப்பை குறித்து மட்டும் தான் நமக்கு சொல்கிறது என்று. But there are things that went on before the creation. ஆனால் சிருஷ்டிப்புக்கு முன்னரே சில காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. That is the purpose and the planning, that scheming that God did in his mind and in his wisdom. அது என்னவென்று சொன்னால் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்திலே அவருடைய மனதிலே பல போட்ட அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள் அவைகளாகும். Only after purposing he created. அவர் நோக்கம் கொண்ட பிறகுதான் சிருஷ்டித்தார். Pointed out to you Ephesians chapter 1 is a portion that belongs before Genesis 1. நான் சுட்டி காண்பித்தேன் எபேசியர் 1 அதிகாரம் ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு முன்னரே இருக்க வேண்டிய ஒன்று. Because Ephesians 1 is talking about God's purpose. ஏனென்றால் எபேசியர் 1 அதிகாரம் தேவனுடைய நோக்கங்களை குறித்து பேசுகிறது. So the point that we are trying to make is this: the purpose is behind everything. ஆகவே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் எல்லாவற்றுக்கும் பின்னால இருப்பது நோக்கம்தான். The key to fulfillment in life is to figure out what the purpose is. வாழ்க்கையிலே நிறைவுக்கு திறவுகோலாய் இருப்பதே நோக்கம் என்ன என்பதை கண்டறிவதுதான். Because purpose is what determined our nature. ஏனென்றால் நோக்கம் தான் நம்முடைய சுபாவத்தை நிர்ணயிக்கிறது. Purpose is what determined our design, the way we are made. நோக்கம் தான் நாம் எவ்வாறு உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த வடிவத்தை நிர்ணயிக்கிறது. And the design was made in such a way so that we can function in a certain way. நாம் இப்படி குறிப்பிட்ட விதத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட விதத்திலே நாம் செயல்படும்படியாக. So there was a purpose, and according to the purpose the design was given, and according to the design we are supposed to function. ஆகவே நோக்கம் ஒன்று இருக்கிறது, நோக்கத்துக்கு ஏற்றவாறு வடிவம், அந்த வடிவம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு நாம் செயல்பட வேண்டும். Now when you look at the function today and you are confused and you are fighting about the function. இன்றைக்கு நாம் செயல்பாட்டை பார்க்கிறோம், செயல்பாட்டை கண்டு அதை குறித்து நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். Men and women don't understand themselves. ஆண்களும் பெண்களும் தங்களை புரிந்து கொள்வதில்லை. They fight over the differences that they do not understand. அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதே வித்தியாசங்கள், அதனால சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். They do not understand the function, it upsets them the way that each other functions. They see each other functioning. செயல்பாட்டை புரிந்து கொள்ளாதனாலதான் ஒருவருக்கு ஒருவர் செயல்படுவதை காணும்போது அந்த செயல்பாட்டை குறித்து அவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். Now in order to understand the function you need to understand the purpose. செயல்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Now I began to say, I said three things about the women, the female. ஸ்திரீகளை குறித்து மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். I said first of all God said it's good. நான் சொன்ன முதலாவது தேவன் சொன்னார் அது நல்லது என்று. The woman is good. The female is a good person added to the man. ஸ்திரீ என்பவள் ஆணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்லது. All of this is found in Genesis chapter 2. இதெல்லாம் ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே காணப்படுகிறது. Verse 15 onwards. 15 வசனம் முதற்கொண்டு God said it's not good for a man to be alone. தேவன் சொன்னார் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. If it is not good for him to be alone, then it means it's good that he has a woman. தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னால் பிறகு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெண் இருப்பது நல்லது. Secondly, I told you that God said he will make him a helper. இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன் தேவன் சொன்னார் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று. So the woman is a wonderful helper, is made and designed to be a helper. ஆகவே ஸ்திரீயானவள் துணையா இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறாள், அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள். The woman is a natural helper, I said. ஸ்திரீயானவள் இயற்கையாகவே உதவி செய்யக்கூடியவளாய் இருக்கிறாள் என்று நான் சொன்னேன். Thirdly, God said a suitable helper I will make you. மூன்றாவது தேவன் சொன்னார் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று.
That means she will be adaptable. அப்படியானால் அவள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொருந்தக்கூடியவள். So I will say to you, the woman is designed to be good. ஆகவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்திரீயானவள் நல்லதா இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டால். All the women say, I'm good. எல்லா ஸ்திரீகளும் சொல்லும், நான் நல்லது. You are made to be good. நீங்கள் நல்லதா இருக்கும்படி தான் Your உண்டாக்கப்பட்டீர்கள். design, God has given you a design so that you are good. நீங்கள் நல்லதா இருக்கும்படியாக தான் தேவன் அந்த வடிவத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். I'm not surprised because everything that God makes is good. எனக்கு ஆச்சரியமே இல்லை, ஏனென்றால் தேவன் உண்டாக்குற எல்லாமே நல்லதாக தான் And இருக்கிறது. now he makes the woman, he says, she's going to be good for the man. இப்போ ஸ்திரீயை உண்டாக்கின பிறகு என்ன சொல்கிறார்? இவள் மனுஷனுக்கு நல்லதா இருக்க போகிறாள். He saw the man, he said, no good. மனுஷனை தனியா பார்த்தப்ப நல்லதல்லன்னாரு. Why? ஏன்? Because he's without a woman. ஏனென்றால் அவன் ஸ்திரீ இல்லாமல் இருக்கிறான். So if he has a woman, then it's good for him. ஆகவே அவனுக்கு ஒரு ஸ்திரீ இருந்தாலும் அவனுக்கு அது நல்லது. So God said, well, I'm going to make you a helpmeet. ஆகவே தேவன் சொன்னார், சரி உனக்கு ஒரு துணையை உண்டாக்க So போகிறேன். God made the woman to be good by design. ஆகவே தேவன் வடிவமைப்பிலேயே ஸ்திரீ நல்லதா இருக்கும்படி தான் உண்டாக்கினார். Because he wanted her to make a good contribution to the woman, or to the man. ஏனென்றால் ஆணுக்கு இவள் ஒரு நல்ல ஒரு பொருந்தக்கூடியவளா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். Secondly, he made her by design as a helper because that is God's purpose for her. இரண்டாவது, வடிவத்திலேயே அவள் துணையா இருக்கும்படி அவள் உண்டாக்கப்பட்டாள். ஏனென்றால் தேவனுடைய நோக்கமே அதுதான் அவளை குறித்து. Thirdly, she is made to be adaptable. மூன்றாவதாக பொருந்தக்கூடியவளாய் அவள் உண்டாக்கப்பட்டாள். I pointed out to you that women are more adaptable by nature than men. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆண்களை விட பெண்கள் இயற்கையாகவே அதிகம் பொருந்தக்கூடியவளாய் இருக்கிறார்கள். But all that we have talked about, let me go to the fourth thing. இதை குறித்து நாம் பேசிவிட்டோம். நான்காவது காரியத்துக்கு நான் In the சொல்லுகிறேன். middle last week we talked about just the differences. Last week we talked about differences. கடந்த வாரம் வித்தியாசங்களை குறித்து நாம் கொஞ்சம் பார்த்தோம். To enlighten ourselves a little bit more about these things. இந்த காரியங்களை குறித்து மேலும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக. But let's go on and continue from that. The fourth thing about the woman is that she is a good incubator. நான்காவதாக எனக்கு ஸ்திரீ குறித்து நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவள் Incubator means that she receives elements within her and keeps them until they mature and gives them back. அவள் தனக்குள்ளாக ஒன்றை வாங்கி அதை வளர்த்து அது முதிர்வடையும் போது அதை வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டவளாய் இருக்கிறாள். She is built with that nature. She is 100% incubator. அவள் 100% அந்த விதத்திலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். She is designed completely to incubate. முற்றிலுமாக அந்த விதத்திலே தான் உள் வாங்கி அதை வளர்த்து வெளியே கொண்டு வரும்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். That's the reason she receives the seed of the man, and in her that seed grows and multiplies and matures and becomes a person, and then she gives it back to you as a person. ஆகவேதான் ஒரு ஆணுடைய வித்தை அவள் தனக்குள்ளே வாங்கி அதை உள்ளே பெருக பண்ணி அதை வளர்த்து அந்த ஆண் அந்த வித்து ஒரு குழந்தை வடிவிலே வந்த பிறகு அதை பெற்றெடுத்து ஆண் கையிலே கொடுக்கிறாள். She bears that seed inside of her. அந்த வித்தை தனக்குள்ளாக அவள் சுமக்கிறாள். And she carries that. அதை அவள் சுமந்து கொண்டிருக்கிறாள். Inside of her it grows. அது அவளுக்குள்ளாக வளர்கிறது. Inside of her there is a comfortable and convenient atmosphere for the thing to grow. அவளுக்குள்ளாக அந்த வித்து வளரக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. She is not only an incubator when it comes to bearing the seed of a man and bearing a child. ஒரு ஆணுடைய வித்தை உள்ளே சுமந்து அதன் மூலமாய் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டவள் மட்டுமல்ல, she is an incubator by nature about everything. இயற்கையாகவே எல்லா விஷயத்தை குறித்தும் அவள் அப்படிதான் இருக்கிறாள். Now she receives anything that you give her and she gives it back to you, good measure, pressed down, shaken together, running over. நீங்கள் கொடுக்கிற எல்லாவற்றையுமே அவள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்துதான் மடியிலே திரும்ப போடுகிறாள். So if you give love, she'll give back to you love, good measure, pressed down, shaken together. அன்பை நீங்கள் கொடுத்தால் அமுக்கி குலுக்கி அந்த அன்பு திரும்ப வரும். If you give her hatred, she's going to keep it inside of her, and it's going to grow inside of her and become mature inside of her. One day it's going to blow up on your face. வெறுப்பை நீங்கள் கொடுத்தால் அந்த வெறுப்பை உள்ளே வாங்கி அதை வளர்த்து அது நன்றாய் வளர்ந்த பிறகு ஒரு நாள் அது வெடித்து சிதற போகிறது. If you give bitterness, she's going to keep it inside of her. She has a way of storing these things and making this grow inside of her and then bringing it out. நீங்கள் கசப்பை கொடுத்தால் என்ன ஆகும்? உள்ளே எல்லாவற்றையும் வைத்து வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலே உள்ள வைத்து அதை வளர்த்து ஒரு நாளிலே எல்லா கசப்பையும் வெளியே கொட்ட போகிறாள். So every sentence you speak is like a seed that goes inside of her. ஆகவே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வரியும்
அவளுக்குள்ளே ஒரு விதையை போல போகிறது. There is a big difference in what happens to a woman when words are spoken and what happens to a man when words are spoken. ஒரு ஆணிடத்திலே வார்த்தைகள் பேசப்படுவதற்கும் ஒரு பெண்ணிடத்திலே வார்த்தைகள் பேசப்படுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Have you ever realized that? என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? Because of the difference in nature. ஏன்னா அந்த இயற்கையிலேயே அந்த வித்தியாசம் இருக்கிறது. Because of the difference in design, she receives words differently than men. வடிவத்திலே அந்த வித்தியாசம் இருக்கிறபடினாலே ஆண்களை விட பெண்கள் வித்தியாசமாய் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். So when words are spoken to a man, ஆகவே ஒரு ஆணிடத்திலே வார்த்தைகள் பேசப்படும் போது you know how he receives it? அவன் எப்படி அதை ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? He just receives it as information. அது வெறும் தகவலாகத்தான் அவன் ஏற்றுக்கொள்கிறான். He says, oh, is that so? Fine. அப்படியா, சரி, ரொம்ப நல்லது அப்படினு சொல்றான். When you speak a word to the woman, ஆனால் பெண்ணிடத்திலே வார்த்தைகளை பேசும்போது it is an emotional experience for her. அது அவளுக்கு உணர்ச்சிமயமான ஒரு அனுபவமா இருக்கிறது. That's why you got to watch out what you say to her. ஆகவேதான் பெண்களிடத்திலே என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப கவனமா இருக்கணும். She is made differently, she receives words differently because she is made as an incubator. She has a way of keeping the things that you say and having an emotional experience with it. நீங்கள் கொடுக்கக்கூடியவைகளை உள்ளே வாங்கிக் கொண்டு அதை உள்ளே வைத்து அதை வளர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான ஆளா இருக்கிறபடினாலேதான் அவளிடத்துல பேசப்படும் வார்த்தைகளிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So when language is spoken for a man, it is just information. For a woman, it's experience, emotion. ஒரு ஆணிடத்திலே காரியங்கள் சொல்லப்படும் போது அவன் வெறும் தகவலாக தான் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதே பெண்ணிடத்தில் சொல்லும் போது அதை அவள் உணர்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறாள். When a man speaks languages, when man speaks words, ஒரு ஆண் வார்த்தைகளை பேசும்போது it is an expression simply of what he is thinking, the thought process he is expressing. அவன் பேசுகிற அந்த வார்த்தைகள் அவனுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பா இருக்குது, அவ்வளவுதான். But when a woman speaks out, ஆனால் ஒரு பெண் பேசும்போது you better watch out because she is speaking out what she feels like. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றால் அவள் என்ன உணர்கிறாளோ அதைத்தான் பேசுகிறாள். So a man is talking what he thinks, and the woman is talking what she feels. ஆகவே ஒரு ஆண் அவன் என்ன எண்ணுகிறானோ அதை பேசுகிறான், ஆனால் பெண்ணோ அவள் என்ன உணர்கிறாளோ அதை பேசுகிறாள். So the two people have problem when they get together. ஆகவே ரெண்டு பேரும் ஒண்ணா வரும்போது அங்க பிரச்சனை உண்டாகுது. One is talking his thoughts and the other is talking her feelings. ஒரு ஆள் தன்னுடைய எண்ணங்களை பேசுகிறான், இன்னொருவர் தன்னுடைய உணர்ச்சிகளை பேசுகிறார். So the man is always thinking his thoughts and talking his thoughts. ஆகவே ஆண் எப்போதும் தன்னுடைய எண்ணங்களையே யோசித்து எண்ணங்களையே பேசுகிறான். So that is why he sounds cold sometimes. ஆகவேதான் சில சமயத்துல அவனுடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு குளிர்ந்தது போல இருக்கும். That's why women sometimes say, well, he is a cold person, brother, calculative person. He never says that he loves me, he never shows any affection. ஆகவே சில சமயத்துல பெண்கள் சொல்லுவாங்க, அவர் பாசமே காட்டுறது இல்லங்க, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதே இல்லங்க, அந்த அளவுக்கு இருப்பார், அவர் குளிர்ந்தவர் போல இருப்பார். There's no love in him. அவரிடத்துல அன்பே கிடையாது. Because he never expresses it, he never shows his love, he never shows his feelings out. ஏனென்றால் அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில்லை, தன்னுடைய அன்பை காண்பிப்பதில்லை, அதை சொல்வதில்லை என்று சொல்கிறார்கள். But when I say a man thinks, I don't mean to say that a man never feels. அதாவது ஒரு ஆண் சிந்திக்கிறான் என்று சொல்லும்போது அவன் உணர்வதே கிடையாது, உணர்ச்சியே கிடையாதுன்னு சொல்ல வரல. No, he feels. அவனும் உணர்கிறான். When I say a woman feels, I don't mean to say that she is not intelligent and she cannot think. ஆனால் ஒரு பெண் உணர்கிறாள் என்று நான் சொல்லும்போது அவள் சிந்திக்க முடியாது, அவளுக்கு அறிவில்லை என்று அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. No, when I say a man thinks, I mean that predominantly his thinking dominates him rather than his feeling. ஒரு ஆண் சிந்திக்கிறான் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்திலே சொல்லுகிறேன்? அவன் சிந்திக்க கூடியவனாக, உணர்ச்சி இரண்டாவது அவனுக்கு, எண்ணங்கள் சிந்தனை தான் முதலாவது அவனுக்கு. He has feelings also, but the thoughts are more prominent. அவனுக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது, ஆனா உணர்ச்சிகளை விட எண்ணங்கள் தான் அவனுக்கு முதலாவது வருகிறது. And for the woman the same way, she has intelligence and sometimes they are more intelligent than men, some of the women are, and but the thing that is most prominent about them is their feelings. பெண்களுக்கு அப்படிதான். பெண்கள் அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் தான், அறிவாளிகள் தான். சில பெண்கள் சில ஆண்களை விட அறிவாளிகளா இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய அறிவு எண்ணத்தை விட அவருடைய உணர்வு தான் அதிகமாக மேலோங்கி நிற்கிறது. So they have a difficulty communicating. ஆகவேதான் இப்படி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதிலே பிரச்சனை ஏற்படுகிறது. The difficulty comes because we do not understand why each other is functioning the way that we are functioning. ஏன் ஒவ்வொருவரும் அவர்கள் செயல்படுகிற அந்த விதத்திலே செயல்படுகிறார்கள், அதை புரிந்து கொள்ளாதனால தான் கஷ்டம். We don't understand why the other person is different. ஏன் அவர் வித்தியாசமா இருக்கிறார், அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. It is very simple. According to the Bible, the other person is different, designed differently, and that's why
she thinks and feels differently, or he thinks and feels differently, is designed differently because the purpose is different for him. வேதத்தின் அடிப்படையில் அதை பார்த்தா ரொம்ப எளிமையானது. ஏன் என்று சொன்னால் அவர் வித்தியாசமாய் நடந்து கொள்கிறார், வித்தியாசமாய் செய்கிறார். எல்லாவற்றிலும் வித்தியாசம். ஏனென்றால் வடிவத்திலே வித்தியாசம். ஏன் அந்த வடிவத்திலே வித்தியாசம் என்றால் நோக்கத்திலே வித்தியாசம் இருக்கிறது. So when a woman says he never shows affection, he does not have any love, he doesn't have any feelings for me. ஆகவே ஒரு பெண் அவருக்கு என் மேல் அன்பே கிடையாது, அவருக்கு என் மேல் பாசமே கிடையாது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது இல்லை என்று சொல்லும்போது I think she has come to a very quick conclusion, very simple conclusion. நினைக்கிறேன் ஒரு ரொம்ப சுலபமா ஒரு தீர்மானம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். And I think that they shouldn't do that. அவர்கள் அப்படி செய்ய கூடாது. Because while a man is acting so cold and calculative and so proper and so clinical or however you want to say it. ஏனென்றால் ஒரு ஆண் அந்த அளவுக்கு அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா They understand it. This preaching can be done just with sign language, I think. When he looks like he doesn't have any feelings, he just has thoughts and intelligence. அவருக்கு உணர்ச்சிகளே இல்லாதது போல தோன்றினாலும் அவருக்கு He all the while he's talking his thoughts, he's feeling his feelings also on the inside, he never says it. உணர்வுகளே இல்லாதது போல இருந்தாலும் உள்ளே உணர்வுகள் இருக்கிறது, ஆனால் அதை வெளியே காண்பிப்பது கிடையாது. So you should not come to a quick conclusion that this man has no feelings for me. சீக்கிரத்துல முடிவு பண்ணிடாதீங்க இவருக்கு என் மேல உணர்ச்சிகளே கிடையாது என்று. He doesn't love me. என் மேல அன்பு காட்டுவதில்லை. He doesn't care about me. என் மேல அக்கறையே இல்ல. That's not the way to think about it, because he's not saying it, but he's feeling it on the inside. He's a human being with feelings on the inside. அதை குறித்து அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவரும் ஒரு மனுஷன் தான், உள்ளே உணர்ச்சிகள் இருக்கிறது, ஆனா உள்ள இருக்கிறதை வெளியே காண்பிக்க மாட்டேன் என்கிறார். That's why sometimes when the women tell the husband, you never tell me that you love me. ஆகவேதான் சில சமயத்துல பெண்கள் ஆண்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டீங்களேன்னு. And the man says, I told you the day I married you. அவர் சொல்வாரு, நான் உன்னை திருமணம் பண்ண நாளே சொன்னேன் இல்லையா அப்படின்னு. He thinks that's enough, that she'll remember that. அது போதும், அது அவங்களுக்கு அதுவே ஞாபகம் இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. But the woman is made in such a way that you got to keep telling her that. ஆனா ஸ்திரீகள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்காங்கன்னா அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் So அவங்களுக்கு. only when a man understands how the woman functions, ஒரு ஸ்திரீ எப்படி செயல்படுகிறாள் என்பதை அந்த ஆண் புரிந்து கொள்ளும் போதுதான் then only they become very effective in their communication and their relationship. அப்பொழுதுதான் அவருடைய உறவிலே அவருடைய தொடர்பு கொள்ளுதலே அவர்கள் பலனுள்ளவர்களாக இருக்க முடியும். Turn with me to 1 Peter chapter 3 verse 7. திரும்ப 1 பேதுரு 3:7. Here Peter says, husbands likewise dwell with them, that is with your wives, with understanding. இங்கே பேதுரு சொல்லுகிறார், அந்தபடி புருஷர்களே நீங்கள் விவேகத்தோடு உங்கள் மனைவியுடைய வாழுங்கள். One translation says, husbands live with your wives according to knowledge. ஒரு அறிவோடு வாழுங்க. நீங்கள் அறிவோடு கூட வாழுங்கள் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. மனைவிகளோடு வாழும்போது கொஞ்சம் அறிவை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லுது. Think a little bit when you're living with your wife, it says. உங்கள் மனைவியோடு வாழும்போது கொஞ்சம் அறிவோடு கொஞ்சம் சிந்தித்து வாழுங்கள். Because then your relationship will be better if you just think about why she is made that way, why she is behaving like that, why she requires all these feelings from you, why she is asking all these things that you don't care so much about. ஏன்னா கொஞ்சம் அறிவு இருக்கும் போதுதான் அவள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறாள், ஏன் வித்தியாசமா இருக்கிறாள், ஏன் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாள் என்று அந்த காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். Live according to knowledge, he says. அறிவின்படி வாழுங்கள், அறிவோடு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். Everybody say live according to knowledge. எல்லாம் சொல்லும் அறிவோடு வாழுங்கள். Paul was telling in Romans chapter 10 in the first 3 verses, somewhere there it is there, a wonderful sentence. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே முதல் சில வசனங்களை பவுல் இப்படியா சொல்றார் பாருங்க. He's talking about the Jewish people and their religion. யூத மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். He says you have zeal but not according to knowledge. உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது, ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. There's a lot of people that have religion but no knowledge. நீங்க நிறைய பேருக்கு பாருங்க அந்த பக்தி இருக்கு, ஆனா அறிவு இல்ல. They are very strong orthodox people in their faith but no real knowledge of the things of God, the truth of God's word. தங்கள் விசுவாசத்திலே அந்த அளவுக்கு ஊறி போய் பழமைவாதிகளா இருக்கிறார்கள், ஆனா தேவனுடைய வார்த்தை என்று வரும்போது அதை குறித்து அறிவே இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு முரட்டு நம்பிக்கை, ஒரு பிடிவாதம் தாங்கள் நம்புகிற காரியங்களை பற்றி, ஆனா சரியான ஒரு விளக்கமோ அறிவோ விவேகமோ கிடையாது ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்துல. So Paul says you have zeal but not according to knowledge. ஆகவே பவுல் சொல்கிறார் அது வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. The Jewish people were zealous about their religion but no real revelation of the truth,
no knowledge of the word. யூத real knowledge. மக்களுக்கு தங்கள் மதத்தை குறித்த வைராக்கியம் இருந்ததே தவிர சத்தியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு அறிவோ வெளிப்பாடோ இல்லை. If they only had knowledge, they would have understood who Jesus was. அறிவு மாத்திரம் அவர்களுக்கு இருந்திருந்தால் இயேசு யார் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். Because Jesus simply told them, you search the scriptures and they speak of me. The whole of Old Testament speaks of Jesus, yet they never knew it. ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து பேசுகிறது என்று. பழைய ஏற்பாடு முழுவதுமே இயேசுவை குறித்து தான் பேசுகிறது. ஆனால் இவர்களுக்கு அது புரியவில்லை. Is it possible that you can be so zealous about your religion but not really walking in truth? மதத்தை குறித்து அவ்வளோ வைராக்கியமா இருந்துவிட்டு சத்தியத்திலே நடக்காமல் இருக்க முடியுமா? I tell you, there's a lot of people like that today. நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்காங்க. Are they good people? நல்லவர்களா? Yes, very religious people. மிகவும் பக்தி உள்ளவர்கள் தான். But அறிவில்லாதவர்கள். நல்லவர்கள் but அறிவில்லாதவர்கள். They're good but no knowledge. நல்லவர்கள் ஆனால் அறிவு இல்லை. So there is no victory, there is no peace, there is no joy. The Jewish people were long-faced, tough, religious people that always criticize and put down this person and that person and so on. ஆகவேதான் மக்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இந்த யூதர்கள் எடுத்துக்கொண்டாலுமே முகமே அப்படியே நீண்டு போயிருக்கு. எப்போது பார்த்தாலும் மதம் மதம் என்று இந்த சட்ட திட்டங்களை அப்படியே இறுகி போயிருப்பார்கள். Their religion, they can't just have joy. அவங்களுடைய மதத்துல சந்தோஷமே இருக்க முடியாது. Because there are so many laws. ஏனென்றால் நிறைய சட்டங்கள். You know, they could not bear those laws. They are like a man with a burden on their shoulders walking around with their religion. அந்த பிரமாணங்களை அவங்களால தாங்கவே முடியல. மதம் என்னும் மூட்டையை சுமந்துட்டே போவாங்க. So Jesus said to them, all ye that are burdened and are heavy laden, come unto me, I will give you rest. ஆகவே இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். He told it to the Jewish people. அது யூதர்களுக்கு தான் சொன்னார் அவர். You are carrying your burdens, come to me, I'll free you from your burdens. You won't have religion but knowledge, real living knowledge of God's word. உங்கள் மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னிடத்தில் வாருங்கள், அப்போது நீங்கள் மதத்தை சுமக்க மாட்டீர்கள், சத்தியத்தை குறித்த மெய்யான அறிவு உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னார். So it is true in every realm that we can live without knowledge. ஆகவே அறிவு இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் நாம் வாழ முடியும், சாத்தியம்தான். And in family life also sometimes it's possible for us to be good people and live not according to knowledge. சில சமயத்திலே குடும்ப வாழ்க்கையில கூட நாம் நல்லவர்களாய் வாழ முடியும், ஆனால் அறிவு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு. Everybody say amen. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். It's a very tough point to say amen to. இதுக்கு ஆமென் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். But let's say amen again. மறுபடியும் ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen. Amen. It's possible. அது முடியும். You can be living a so-called family life but not without knowledge. குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அறிவில்லாமல் வாழ்ந்து So கொண்டிருக்கலாம். Peter says, husbands, live with your wives according to knowledge. ஆகவேதான் பேர் சொல்லுகிறார், புருஷர்களே மனைவிகளோடு கூட அறிவுக்கேற்றபடி வாழுங்கள். That means get the knowledge of how these things work from the word of God. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் வேலை செய்கிறது என்று அறிவோடு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். How will you live when you live according to knowledge? நீங்கள் அறிவோடு வாழும்போது எப்படி வாழ்வீர்கள்? Let me give you an example. ஒரு உதாரணத்தை தருகிறேன். How to live with your wife with knowledge according to knowledge. அறிவோடு கூட எப்படி உங்கள் மனைவியோடு கூட வாழ்வது? Now suppose I go fishing. உதாரணத்துக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு வச்சுங்க. Now I don't like to play with dirt. இந்த அழுக்கு அல்லது இந்த குப்பையோடு விளையாட எனக்கு ஆசை I கிடையாது. like to be clean and keep myself clean. நான் from dirt. சுத்தமாக எப்போதும் சுத்தமா இருக்க தான் விரும்புறேன். But if I want to catch fish, ஆனால் நான் மீன் பிடிக்க விரும்பினால், and if I want to eat fish, மீனை சாப்பிட விரும்பினால், catch and eat it. அதை பிடிச்சு சாப்பிட The விரும்பினால், only way I can catch fish, I got to go to dirt and dig up worms that I can use as bait and lure the fish. அதை எப்படி பிடிப்பது? போய் மண்ணுல போய் மண்ணை தோண்டி அதுல இருந்து புழுக்களை எடுத்து அதை எடுத்து தூண்டில போட்டு அதை மீனுக்கு போட்டதும் அது மாட்டோம். I can't say no, I won't touch the dirt but I want to eat fish. நான் மண்ணு அழுக்கலாம் தொடவே மாட்டேன், ஆனா மீனுக்கு மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. That is living without knowledge. இது அறிவில்லாமல் வாழ்வது. Knowledge tells me if I want to eat fish today, then I got to get my hand dirtied. I got to handle fish. I'm going to handle worm. I'm not going to eat worm, but I'm going to eat fish only by handling worm. அறிவு என்ன சொல்லுகிறது எனக்கு? நான் மீன் சாப்பிட வேண்டுமானால் முதல்ல போய் புழுவை தோண்டி எடுக்கணும். புழுவை சாப்பிட போறது இல்ல, அந்த புழுவை வச்சு மீனை பிடித்து அந்த மீனை நான் சாப்பிட போறேன். So I got to understand what the fish likes. ஆகவே மீனுக்கு என்ன பிடிக்கும் அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். I can't be giving the fish what I like. எனக்கு இஷ்டமா தான் நான் மீனுக்கு கொடுக்க I முடியாது. like gulab jamun, the fish doesn't like எனக்கு gulab குலாப் jamun. ஜாமுன் பிடிக்கும், ஆனா மீனுக்கு பிடிக்காது அது. The fish will just laugh at me. You know.
மீன் என்ன பார்த்து கேலியா சிரிக்கும், அவ்வளவுதான். You can't give gulab jamun to fish. மீனுக்கு குலாப் ஜாமுன் You can't கொடுக்க say முடியாது. that's what I like and that's what you eat. எனக்கு அதுதான் பிடிக்கும், ஆகவே நீ அததான் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது. You want fish? Are you serious about fish? Then you better give it what it likes. மீன் சாப்பிடணுமா, கண்டிப்பா சாப்பிடணுமா, அப்ப அதுக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுக்கணும். Some young men are looking very bright now. They say, we got the idea, brother. சில வாலிபர்களுக்கு ரொம்ப தெளிவு வந்துருச்சு, எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்கன்றாங்க. We know what this fish wants. இந்த மீனுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும். Don't get any ideas. இதுல இருந்து ஐடியா எல்லாம் வேண்டாம். Just stick with the word of God. தேவனுடைய வார்த்தையில அப்படியே இல்லங்க போதும். Talking about if you want to get the fish, you got to give the fish what it likes. என்ன சொல்ல வருகிறேன், மீன் பிடிக்கணும்னா மீனுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கணும். Amen. Amen. Family life is like that. குடும்ப வாழ்க்கையும் அப்படிதான். It is understanding what she likes and how to give it to her. அவளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து அவளுக்கு எவ்வாறு அதை கொடுப்பது என்பதை புரிந்து கொள்வது. Then you got her. அப்படினா அவளை பிடிச்சிடலாம். Hello. Hello. She will do anything for you. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. Then life becomes easy. பிறகு வாழ்க்கை சுலபமாகிறது. Then it is not a constant state of tension and strife. அதன் பிறகு எப்போதும் டென்ஷன், சண்டை இதெல்லாம் இருக்காது. Why? ஏன்? Because you understand what she likes and you are feeding her what she likes. என்றால் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து அவள் விரும்புகிறதையே நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். That is what Paul meant when he said, husbands, live with your wives according to knowledge. புருஷர்களே உங்கள் மனைவியோடு அறிவுக்கேற்றபடி வாழுங்கள் என்று பேதுரு சொன்னபோது அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றாரு. He says stop and think what she likes. அவர் சொல்ல கொஞ்சம் நின்னு யோசிங்க, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பாருங்க. Stop and think about what the word of God says about her. அவளை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை சற்று சிந்தியுங்கள். Stop and think about the fact that she is good for you. அவள் உங்களுக்கு ஏற்றவள் நல்லது என்பதை சற்று சிந்தியுங்கள். So many men think that the wife is not good for them. பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, மனைவி எனக்கு நல்லதே கிடையாது அப்படின்றாங்க. Some people say எனக்கு நல்லா அமையலங்க. நல்லா அமைஞ்சிருக்குன்னு பைபிள்ல சொல்லி இருக்குது. Bible says it's good for you. வேதம் சொல்றது உங்களுக்கு நல்லதுன்னு. Some people say, well, she's so talkative, brother. என்ன சொல்றாங்க, எப்பவும் தொணதொணன்னு பேசிட்டே இருப்பா பிரதர். Too talkative, I don't like. ரொம்ப பேசுறா, எனக்கு பிடிக்கவே இல்ல. So he gets rid of that wife. ஆகவே அந்த பொண்டாட்டி வேணாம்னு சொல்லிறாரு. He marries a quiet one. அமைதியான ஒரு பெண்ணை Because கல்யாணம் he பண்ணிக்கிறார். doesn't like the talkative, nagging wife. ஏன்னா இப்போ நச்சரித்து கொண்டே இருக்கிற அந்த மனைவி வேண்டாம் அவருக்கு. So he marries a quiet one. ஆக அமைதியான பெண்ணை திருமணம் செய்து And கொள்றாரு. she nags him quietly. அவன் அமைதியா இருந்தா ஆளை சாகடிக்கிறான். Killing me softly. She's going to get you anyway because that's her nature. I mean, she will, that's the way she is. அது அவளுடைய சுபாவம், இயற்கை சுபாவம், அவள் அப்படிதான் இருக்க போகிறாள். She is wired like that. That's the way she is. அந்த மாதிரி தான் இருக்காங்க, அப்படிதான், அவ்வளவுதான். There are some plus points in that nagging business. அப்படி நச்சரிக்கிறதுல சில பிளஸும் இருக்கு. Because she is always talkative and going blah 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 all the time. எப்போதும் பேசிட்டு எப்ப பார்த்தாலும் தொண ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறதுனால You give her a rumor and she'll make a story out of it. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி பாருங்க, அதை பெருசாக்கிடுவாங்க. So she'll make a good teacher. ஆகவே நல்ல டீச்சரா இருக்கலாம். She can stand up before the people and talk and tell stories. மக்களுக்கு முன்னாடி தைரியமா எழுந்து நின்னு பேசக்கூடியவளா இருக்கலாம். Because she can talk naturally. ஏன்னா இயற்கையாவே பேசக்கூடிய அந்த தன்மை இருக்கு. That is why when Jesus met the woman at the well, ஆகவேதான் சமாரிய ஸ்திரீ இயேசுவானவர் கிணற்றில் சந்தித்த போது he just told her something good. ஒரு நல்ல காரியத்தை அவகிட்ட சொன்னார், அவ்வளவுதான். That's all. அவ்வளவுதான். She turned that personal meeting, this personal evangelism into a mass gospel crusade. இயேசு இவளுக்கு தனிப்பட்ட முறையில வந்து செய்த ஊழியத்தை ஒரு பெரிய crusade மாதிரி இவன் மாற்றி விட்டாள். She went into the town, got everybody and said, come and see the man who told me everything about me. ஊருக்குள்ள போனா என்னை குறித்து ஒரு எல்லாத்தையும் சொல்லிட்டார், வந்தவரை பாருங்கள் என்று எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். Jesus knew exactly how to reach a town. இயேசுக்கு தெரியும் சரியா எப்படி ஒரு ஊரையே பிடிக்கிறதுன்னு. Said, get the woman from the town. அந்த ஊர்ல இருக்கிற அந்த பெண்ணை பிடி. Everybody says, oh, she's a talkative woman. எல்லாரும் சொல்றாங்க தொணதொணன்னு பேசுவாங்க. Notorious woman. இவ மோசமான பெண். She's got a loose mouth, brother. இவ வாயை திறந்தா ஓயாது அப்படினா. Oh, she caused problem, a lot of problems. பிரச்சனை இவளால. Well, the tongue is a powerful thing. If you just direct it in the right way and give it the right thing and feed it with the right thing, it's going to work. Marvelous. நாதம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. சரியான காரியத்தை குறித்து சரியான திசையில திருப்பி விட்டால போதும் அற்புதமான காரியங்களை செய்து முடிக்கும். He came to only tell the gospel to her. Now she is ending up telling the whole crowd, whole village. இவளுக்கு மட்டும் சுவிசேஷத்தை சொல்ல வந்தாரு, இப்போது ஊருக்கே சொல்ல ஆரம்பித்து விட்டார். You know who Jesus told the message of resurrection to first? உயிர்த்தெழுதலின் செய்தி இயேசு யாருக்கு முதலாவது சொன்னார் தெரியுமா? He got out from the grave and he was waiting there at the garden for the women to show up. கல்லறையிலிருந்து எழுந்தான், ஸ்திரீகள் எப்போது வருவார்கள் என்று காத்திருந்தார். He waited at the garden
to meet an incubator. கல்லறை தோட்டத்திலே இந்த இன்குபேட்டரை சந்திப்பதற்காக காத்திருந்தார். Because he knew that if we can put this information into an incubator, she will never let it go. She'll keep it until it grows and grows and grows until it spreads everywhere. ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த இன்குபேட்டர் கிட்ட அதை சொன்னால் அவள் அப்படியே காற்றிலே பறக்க விட மாட்டாள். உள்ளே வைத்து அதை வளர்த்து 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 அதை பெரிதாக்கி எல்லா இடத்திலும் அதை சொல்லுவாள் என்று. He knew if he could just tell her that she will just keep talking about it, never quit talking அதை about பற்றி it. இவ்வளவு சொல்லிவிட்டால் போதும், அதை பற்றி பேச்சு ஓயவே ஓயாது என்று அவருக்கு தெரியும். Many stories I can quote the examples from the New Testament. புதிய ஏற்பாட்டிலிருந்து பல உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம். You know the woman that went and knocked at the judge's door, pleading for mercy. நியாயம் வேண்டும் என்று நியாயாதிபதி வீட்டு கதவு போய் தட்டிட்டே இருந்தாலும் ஒரு பெண், அந்த கதை பாருங்க. Judge considered her a nuisance. அவள் ஒரு தொல்லையான அவன் நினைச்சான். Oh, what nuisance is this woman? என்ன ஒரு தொல்லை இந்த பெண்ணால. But she had something very positive. She was determined to get justice. ஆனால் முற்போக்கான ஒரு காரியம் அவட்ட என்னன்னா, கண்டிப்பா நீதி நியாயம் எனக்கு வந்தே ஆகணும். I'm glad at that instance, in that case, she talked, don't you? அந்த காரியத்துக்காக பேசினால அது ரொம்ப சந்தோஷக்குரிய விஷயம் தான். I wish that woman would speak up on some cases. நான் நினைக்கிறேன் சில விஷயங்களுக்கு பெண்கள் வாயை திறந்தா நல்லா இருக்கும். It's worth it. அது திறக்கலாம், தகுதி வாய்ந்ததுதான். Finally she got the attention of the judge. The judge came and did what she wanted. கடைசியா அவன் நியாயாதிபதி கவனத்தை இழுத்தால் வேண்டியதை செய்து கொண்டாள். Because of her much pleading, much talking. அந்த அளவுக்கு அவள் போய் பேசினதுனாலே, முறையிட்டதுனாலே அது நடந்தது. Look at the Canaanite woman. அது கானானிய ஸ்திரியை பாருங்க. She came to Jesus and said, my daughter is sick. இயேசுவண்ட வந்தால் என் பெண் வியாதியா இருக்கிறா அப்படின்னா, The disciples said, send her away. சீஷர்கள் சொன்னா அவளை அனுப்பிவிடும். Jesus said, no, yeah, they're right. I came only to the Jews. இயேசு சொன்னா சரி போகட்டும், நான் யூதர்களுக்கு மட்டும் தான் வந்தேன். She wouldn't go. ஆனா அவ போகல. Jesus said, how can I give children's bread to dogs? இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எப்படி நாய்க்குட்டிகளுக்கு நான் போடுவேன். Still she won't go. ஆனாலும் போகல அவ. She still stood there. She kept talking back. தொடர்ந்து அங்கே நின்னு அங்கே பேசிட்டு இருந்தா அவர் கூட. The dogs eat at the master's table. எஜமானன் மேலிருந்து விழும் துணிக்கே நாய்க்குட்டிகள் தின்னுமே. So let me be a dog, but I'm going to take healing and go today. ஆகவே நான் நாயா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா சுகத்தை வாங்கி. He said, oh woman, great is your faith. சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. Faith speaks. விசுவாசம் பேசுகிறது. So if the woman talks, get her to talk faith, everything will be all right. ஆகவே ஸ்திரீ பேசுகிறவளா இருந்தா விசுவாசத்தை பேச வைங்க, எல்லாம் சரியா போயிடும். Amen. Amen. Something positive is going to happen. முற்போக்கா ஏதோ ஒன்று நடக்க போகிறது. So there are many stories like that in the Bible about how women, though they are talkative, they achieve many things when they use it in the positive manner. ஆகவே வேதத்துல பல சம்பவங்களை பார்க்கிறோம். ஸ்திரீகள் அப்படி தொண பேசக்கூடியவங்களா இருந்தாலும் அதன் மூலமாய் முற்போக்கான காரியங்களை சாதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். Another classic example is the woman that was having an issue of blood for 12 years. இன்னொரு அருமையான உதாரணம், 12 வருஷமா பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ. You know what she did? அவள் என்ன செய்தா தெரியுமா? She heard about Jesus. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். She said within her heart, if I will only touch the hem of his garment, I will be healed. தனக்குள்ளே அவள் சொல்லிக் கொண்டாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும் நான் குணமாவேன். She kept saying that. அது சொல்லிக்கொண்டே இருந்தாள். Pushed through the crowd. அந்த கூட்டத்தின் மத்தியிலே வந்தாள். There and daringly touched Jesus. நடுவிலே புகுந்து இயேசுவை தைரியமாய் தொட்டாள். Jesus asked who touched. She was ready to speak up boldly. இயேசு யார் என்னை தொட்டதுன்னு கேட்டபோது தைரியமாய் முன்னே வந்து சொன்னாள். Jesus said, your faith has made you whole. இயேசு சொன்னார், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. What was her faith? அவளுடைய விசுவாசம் என்ன? What did it consist of? அதுல என்ன அடங்கி இருந்தது? Her faith really consisted of her opening her mouth and saying, if I touch the hem of his garment, I will be healed. அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் குணமாவேன் என்று அவள் சொன்னாலே அதுதான் அவளுடைய விசுவாசத்தில் இருந்தது. The more she said it, the more she believed it, the more she persevered and went towards it. அவள் அதை அதிகமாய் பேச அதிகமாய் அவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள். அதிகமாய் விசுவாசித்த போது கடைசியில போய் அப்படியே செய்தாள். So even what we think as negative quality of a woman is really a positive quality. When she doesn't have nothing good to talk about, then she ends up talking something bad. ஆகவே ஸ்திரீகளிடத்துல எது கூடாதுன்னு நாம நினைக்கிறோமோ அதுவே நல்ல விஷயமா தான் இருக்கு. அது தகாத காரியம் பேசும் போதெல்லாம் நல்ல விஷயத்தை பேச ஆரம்பித்தால் அது நல்லதாக இருக்கும். So realize how good she is. ஆகவே அவள் எவ்வளவு நல்லவள், நல்லது என்பதை எண்ணி பாருங்கள். She is good. நல்லது அவள். Everybody says she is good. எல்லாம் சொல்ல அவள் நல்லது. The woman is good. பெண் நல்லது. God had made her to be good. தேவன் அவளை நல்லதாக இருக்கும்படியாக தான் உண்டாக்கினார். But the thing is, she is different. ஆனா உண்மை என்னன்னா அவள் வித்தியாசமா இருக்கிறாள். In what way different? எந்த விதத்துல வித்தியாசம்? Well, when she hears words, she has feelings.
அவள் வார்த்தைகளை கேட்கும் போது உடனே உணர்ச்சிகள் தான் அவளுக்கு உண்டாகிறது. When you understand that that's how she hears it and that's how she interprets it, then you'll be talking the right kind of words. அவள் அப்படிதான் வார்த்தைகளை கேட்கிறாள், அப்படிதான் அதை வியாக்கியானம் பண்ணுகிறாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய வார்த்தைகள் சரியான வார்த்தைகளா இருக்கும். So when a woman wants a man to tell her what he is thinking, ஆகவே ஒரு ஆண் என்ன யோசிக்கிறான் என்பதை தனக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு பெண் எதிர்பார்க்கும் போது, then it's no problem because she is just asking for what he is thinking. அதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் என்ன யோசிக்கிறான் என்பதை தான் அவன் அறிய விரும்புகிறாள். But when she wants to know what he is feeling, ஆனால் அவன் என்ன உணர்கிறான் என்பதை அறிய விரும்பும் போது, then she has a problem. அப்பதான் அவளுக்கு பிரச்சனையே. Because he is not a man who readily speaks his feelings. ஏனென்றால் அவன் தன்னுடைய உணர்ச்சிகளை உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவன் அல்ல. So she is expecting him to speak in a particular way. ஆகவே அவன் இந்த குறிப்பிட்ட விதத்தை தான் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள். But this guy never understands that. ஆனா இவனுக்கு அதெல்லாம் புரியறதே கிடையாது. He is only thinking logically and talking logically. Talking only is thinking. இவனுடைய பேச்சு எல்லாமே வெறும் லாஜிக்கலா தான் இருக்கு. He is correct in what he is talking. பேச்சுல கரெக்டா இருக்கிறான். கரெக்ட்டா பேசினதுனால தான் சண்டை. கரெக்ட்டா பேச கூடாது. Talk what you feel. நீங்கள் என்ன உணர்கிறீர்களோ அதை பேசுங்க. She wants to know your feeling. ஏனென்றால் உங்கள் உணர்ச்சியை அறிய விரும்புகிறாள். She is expecting something from you, from your heart. உங்கள் உள்ளத்திலிருந்து அவள் ஒன்றை எதிர்பார்க்கிறாள். Not from your mind. உங்களுடைய மனதிலிருந்து அல்ல. So some men tell their wives, you remind me of pudding with cranberries or something like that, even though they have never seen cranberries. Forget that. இதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பாக்கியவான்கள். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தனியா சொல்றேன் வேற ஏதாவது. But the thing is this, she is expecting some sweet words from him. ஆனா என்னன்னா இனிமையான வார்த்தைகள் வராதா அதான் எதிர்பார்க்கிறாள். Something that will make her feel good. அவளுக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். She is expecting a feeling and you are giving a lecture about this and that. அவள் உணர்ச்சிகளை எதிர்பார்க்கிறாள், நீங்களும் ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவு மாதிரி எதை பேசிட்டு இருக்கீங்க. You got a big problem. அப்ப பெரிய பிரச்சனை தான். Because first of all you don't have an audience. ஏண்டா முதலாவது உங்க பேச்சை கேட்கிறதுக்கு ஆள் இல்லங்க. And secondly the audience is ready to stone you and kill you. இரண்டாவது அந்த வார்த்தையை கேட்கிறவங்க கல்லடிச்சு சாகடிக்க ஆயத்தமா இருக்காங்க. Because you are not speaking what they want. ஏன்னா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அத நீங்க பேசவில்லை. Just imagine this, so many people have come here and if I talk some nonsense that has nothing to do with you, what do you feel like? நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க, நான் எதையோ கண்டமேனிக்கு பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? I have to talk something that matters to you. உங்களுக்கு ஏற்ற காரியங்களை தான் நான் பேச வேண்டும். Something that you can relate to, something that you can feel very close to. உங்களுக்கு மிக அருகாமையில் அல்லது உங்களுக்கு ஏற்றதாய் நீங்கள் உணரக்கூடிய ஒன்றை தான் நான் பேச முடியும். That's why Sunday mornings I'm talking about prayer. ஆவேதான் ஞாயிறு காலையிலே ஜெபத்தை குறித்து பேசுகிறேன். Sunday evening I'm talking about success. ஞாயிறு மாலையிலே வெற்றி குறித்து பேசுகிறேன். And Tuesday nights I'm talking about you. செவ்வாய் இரவிலே உங்களை குறித்து பேசுகிறேன். Amen. Amen. Because you are interested in these things. ஏன்னா இந்த காரியங்களிலே நீங்கள் ஆர்வமா இருக்கிறீர்கள். If I said I'm going to talk about the moon, நான் நிலவை குறித்து பேச போறேன் நான் சொன்னேன்னா there will be only 5 people here. 5 பேர் தான் இருப்பீங்க மொத்தம். And I'll be lucky to have even that 5 people. 5 பேர் வந்தாலே பெரிய விஷயம் தான். So the woman is expecting words full of feelings. ஆகவே ஸ்திரீயானவள் உணர்ச்சிமயமான வார்த்தைகளை தான் எதிர்பார்க்கிறாள். She wants to feel what you feel. நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் அதை அவள் உணர விரும்புகிறாள். So the woman is expecting that. அது ஸ்திரீ அததான் எதிர்பார்க்கிறான். The man is feeling inside but he never talks. உள்ள அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கு ஆனா அதை பேசுறது கிடையாது. Man for example feels depressed many times. உதாரணத்துக்கு பல சமயங்களிலே ஆண் சோர்வுள்ளவனா இருக்கான். Sometimes he feels elated and happy. சில சமயத்துல ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா உணர்கிறான். Sometimes angry. சில சமயத்துல கோபமா உணர்கிறான். Sometimes happy. சில சமயத்துல சந்தோஷமா இருக்கான். Frustrated. சில சமயத்துல விரக்தியா இருக்கான். Sometimes he feels like a failure and down. சில சமயத்துல ஒண்ணும் இல்லாதவன் தோல்வி கண்டவன் போல இருக்கான். It will do him some good to talk about it a little bit. அத பத்தி கொஞ்சம் பேசினா அவனுக்கு நல்லதுதான். He can unload it a little bit. ஏன்னா இருக்கிற பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கலாம். But he keeps talking what he thinks. ஆனா அவன் என்ன யோசிக்கிறானோ அதுதான் பேசுறான். But when the wife creates an atmosphere where these things can be expressed. ஆனால் இவன் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த பெண் மனைவி உருவாக்கும் போது, when she lives with understanding with her husband and creates an environment in which he can speak up his feelings. கணவனை அவள் புரிந்து கொண்டு கணவன் தன் உணர்ச்சிகளை பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழலை மனைவி உருவாக்கும் போது, if she is an understanding wife, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவி அவள் இருப்பாளானால்,
then the man begins to speak up his feelings. பிறகு அந்த மனுஷன் தன்னுடைய உணர்ச்சிகளை பேச ஆரம்பிக்கிறான். The man doesn't like to admit that he's feeling down and that he's feeling low and all that many times. நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், இப்படி உணர்கிறேன், இது எல்லாம் மனுஷன் ஆண் ஒத்துக்கொள்ள கொஞ்சம் தயங்குவான். Remember, he's got an ego. ஞாபகம் வச்சுங்க, அவனுக்கு அந்த நான்ன்ற எண்ணம் இருக்கு. You know, he doesn't like to express his failures. தன்னுடைய தோல்விகளை வெளிப்படுத்த அவன் அவ்வளவு சாதாரணமா விரும்புறது. He doesn't like to seek help. உதவியை நாட விரும்புவதில்லை. He doesn't like to tell his wife. தன்னுடைய மனைவிக்கே அதை சொல்ல விரும்புறதில்லை. Especially when the wife stands there and say you are a failure anyway. அதிலும் குறிப்பா மனைவியா நின்னு பார்த்து நீ தோல்விதான் உனக்கு எல்லாத்திலும் சொல்லும்போது நீ எவ்வளவு நாள் என்னத்தை பண்ணியாக்கும், என்ன புடவை வாங்கி கொடுத்தியாக்க, எனக்கு நீ எனக்கு என்ன பண்ணியாக்கும் அப்படின்னு சொல்லும்போது becomes very difficult for a man to speak. இப்படிப்பட்ட நிலையில அந்த ஆண் பேசுவது ரொம்ப கஷ்டமாயிடுது. Because he then begins to get into a shell where he wants to keep all of these things to himself and speaks only his logic outside. பிறகு அவன் தன்னுடைய உள்ளத்தை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம எல்லாத்தையும் உள்ள அடக்கி கொள்ளுகிறான். என்னத்தை யோசிக்கிறான் அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். That is why it is important for women also to understand man. ஆகவேதான் பெண்கள் ஆண்களை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். And men to understand women. ஆண்கள் பெண்களை புரிந்து கொள்வது முக்கியம். Understand the differences. வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள். Understand the design. வடிவத்தை புரிந்து கொள்ளுங்கள். Understand the purpose. நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். Then you will understand the function, why we are living like this. பிறகு அந்த செயல்பாட்டை புரிந்து கொள்வோம். ஏன் இப்படி வாழ்கிறோம் அதை புரிந்து கொள்வோம். Then only we can be successful. அப்பொழுதுதான் நாம் வெற்றிகரமாக இருக்க முடியும். So remember, you know, when you talk to a woman, she's an incubator. She's quick to catch everything that you say. Every word just goes like a seed goes into the ground and catches root and begins to grow. ஆகவே இத மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. ஒரு பெண்ணோடு பேசும்போது ஒரு விதை எப்படி பூமியிலே போட்டா உள்ள போய் அது வேர் விட்டு வளர ஆரம்பிக்குது, அது போல தான் ஒரு பெண் இன்குபேட்டரை போல இருக்கிறாள். So never at any point you say to her you are ugly. ஆகவே எந்த ஒரு சமயத்திலும் தப்பித்தவரோடு நீ அசிங்கமா இருக்கன்னு சொல்லிடாதீங்க. Never. ஒருபோதும் சொல்லாதீங்க. ஒரு பெண்ணை பார்த்து சொல்லவே கூடாது. Never to a woman. ஒரு பெண்ணை பார்த்து சொல்லக்கூடாது. If you say you are ugly to a man and then to a woman, ஒரு நீ நல்லா இல்லன்னு முதல்ல ஒரு ஆணை பார்த்துட்டு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அதே வார்த்தையில் சொல்லும்போது you will get two different kinds of responses. ரெண்டு வெவ்வேறு பதில்கள் வரும் அங்கிருந்து. The man will tell you you are also ugly. ஆண் சொல்லுவான் நீயும் அசிங்கமா தான் இருக்கிறன்னு. The woman will never forget you for the rest of your life. ஆனா பெண்ணோ வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்கவே மாட்டாள். Totally different response. அந்த பதிலே முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். Never ever say something like that. அந்த மாதிரி வார்த்தையை தப்பி தவறி கூட சொல்லிட கூடாது. That is an extreme example. I deliberately gave an extreme example. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உதாரணம். வேறனே அந்த உதாரணத்தை சொன்னேன் நான். Not many men you know are filled with such nonsense to say things like that. நிறைய ஆம்பளைங்க இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையும் உளறுவது கிடையாது. But they say other things. ஆனா மற்ற விஷயங்களை சொல்லிடுறாங்க. They think it's just a word that I have spoken now. ஒரு வார்த்தையை தான் நான் பேசினேன் அப்படி நினைக்கிறாங்க. They are living without knowledge with their wife. மனைவியோடு அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So they are speaking something. ஆக எதையோ பேசுறாங்க. Not knowing that she's like an incubator. She's like the earth, like a good ground that just catches the seed, just like that. இந்த மனைவி ஒரு நல்ல நிலம் போல போட்ட விதையை உடனே பற்றி கொள்ளுகிற ஒரு விதையை ஒரு நிலத்தை போல இருக்கான்னு உணர்வதே கிடையாது. They don't realize it's going to come back good measure pressed down shaken together. ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப வரும், அதை உணர்வதே கிடையாது. So they speak things. ஆக பேசிடுறாங்க. Then later on, boy, it comes back to you like, you know, you sow a little and you reap lorry loads. அதன் பிறகு பார்த்தா கொஞ்சம் தான் விதைச்சிருப்பீங்க, ஆனா மூட்டை மூட்டையா வரும். Because you know you may not have even spoken something bad. நீங்க கெட்ட காரியம் எதையும் கூட பேசியிருக்க மாட்டீங்க. But you got to be careful. ஜாக்கிரதையா இருக்கணும். For example, you are eating. உதாரணத்துக்கு சாப்பிடுறீங்க. If you say this thing has too much salt, இதுல உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, you are just telling it as a matter of information. You are a man, you are saying this has too much salt, man, you know. ஒரு தகவலா சொல்லுங்க, உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு போறீங்க. So that next time she'll watch out for it. அவங்க அடுத்த முறை கொஞ்சம் கவனமா இருப்பாங்கன்னு. But she hears it differently. ஆனா அவங்க கேட்கும்போது அவங்க வித்தியாசமா கேக்குறாங்க அதை. You know what she will tell you? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? You think that I can't cook? அப்படினா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு. You think your mother cooks better than me?
என்னை விட உங்க அம்மாக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமா? You never like anything I do. நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. I think you got a girlfriend at your work and that's why you don't like anything I do. வேலையில ஏதோ கேர்ள்ஃபிரண்ட் இருக்காங்க போல, ஆகவே தான் நான் என்ன செஞ்சாலும் பிடிக்கிறது இல்ல. You just said there's too much salt in this place. உப்பு அதிகமா இருக்கு, அவ்வளவுதான் நீங்க சொல்லி இருப்பீங்க. But she's taking it too personal. ஆனா அவங்க அதை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. Because she is a person who has the feelings being very prominent in her. ஏன்னா அவளுக்குள்ள இந்த உணர்ச்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது, மேலோங்கி நிற்கிறது. She doesn't take it as a very ordinary information. அதெல்லாம் ஒரு சாதாரண தகவலா அவங்க எடுத்துக்கொள்வது கிடையாது. So it's better to say something like this. ஆகவே அதை எப்படி சொல்லலாம்னா, எப்படி சொன்னா நல்லதுன்னா, எங்க அம்மாக்கு தான் சமைக்க தெரியல, உனக்காவது கொஞ்சம் கரெக்டா உப்பு போடக்கூடாது. ஃபீஸ் இல்லாம இதெல்லாம் கத்துறேன் நான். Some of you are saying, how did pastor learn all these things? இதை யோசிக்கிறீங்க, பாஸ்டருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. Only by pure reading and studying and meditating. வாசித்து தியானித்து மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. Where you're laughing, it looks like you don't believe me. நீ சிரிக்கிறத பார்த்தா நான் சொல்றத நம்பாதது But I'll போல tell you the இருக்கு. truth how I know it. ஆனா எப்படி நான் அதை அறிந்து கொண்டேன், அதெல்லாம் உண்மையை தான் சொல்றேன் நான். By talking to many people like you. உங்களை போல பல ஆட்கள் கிட்ட பேசியே இதெல்லாம் தெரிந்து This கொண்டிருக்கேன். is the problem. இதுதான் பிரச்சனை. You just talk to people about their problems, about their family problems, you'll quickly come to know that the big fight is about the differences. குடும்ப பிரச்சனை குறித்து மக்களிடம் கேட்டு பாருங்கள், வர சண்டை எல்லாமே இந்த வித்தியாசங்கள் நிமித்தமாக தான் வருகிறது. They don't understand the differences because they don't understand the purpose. வித்தியாசங்களை புரிந்து கொள்வதில்லை, ஏன்னா நோக்கங்களை புரிந்து கொள்வதில்லை. And since they don't understand the purpose, they don't understand the design. Why she is made like that. நோக்கங்கள் புரியாதனாலே வடிவம் புரியவில்லை, ஏன் அவள் அந்த விதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள் புரியல. And they read the Bible the whole time like a rule book. பிறகு வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ சட்ட புத்தகம் மாதிரி வாசிக்கிறது. You know, they have this petty way of translating, I mean, interpreting the Bible. இதுக்கு வியாக்கியானம் கொடுக்கும்போது கூட ரொம்ப ரொம்ப அற்பத்தனமா கொடுப்பாங்க. But the Bible is a book of purposes. ஆனால் வேதாகமோ நோக்கங்களின் புத்தகமா It's a very இருக்கிறது. deep book. மிக ஆழமான புத்தகம் இது. It talks about life and the purposes of God and the wisdom of God. வாழ்க்கை குறித்து, தேவனுடைய நோக்கங்களை குறித்து, தேவனுடைய ஞானத்தை குறித்து இது பேசுகிறது. When you begin to understand God's purposes, தேவனுடைய நோக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது, then you understand why the difference is there, you understand the design and you begin to பிறகு accommodate. ஏன் அந்த வித்தியாசங்கள் இருக்கிறது, அவனுடைய நோக்கம் என்ன, வடிவம் என்ன, இதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். So after you said this thing about the salt, ஆக உப்பு குறித்து நீங்க சொன்ன பிறகு you take her to a restaurant 3 weeks later, 3 வாரம் கழிச்சு ஒரு ஹோட்டல் கூட்டி போறீங்க, அவங்கள சாப்பிட. take the incubator with you. அந்த இன்குபேட்டர் கூட கூட்டி போறீங்க. She's got this thing inside, உள்ள இருக்கு இதெல்லாம். brewing உள்ள அப்படியே Growing. கும்மிரிட்டு இருக்கு. and fuming. உள்ள அப்படியே புகை கிளம்பிட்டே இருக்கு. And you're going and sitting in a nice restaurant. போய் அருமையான ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்காருங்க. You order chettinad chicken. செட்டிநாடு சிக்கன் சொல்லியாச்சு. And it tastes so nice. ரொம்ப அற்புதமா இருக்கு. So you are just saying as a matter of information, this chicken is good. நீங்களும் சும்மா சொல்லுமே என்ன சொல்றீங்க, இந்த சிக்கன் ரொம்ப அருமையா இருக்குன்றீங்க. You thought your wife would appreciate the information that this chicken is good. And நல்லா இருக்கு she chicken. will like the fact that you're enjoying this chicken. அதாவது நல்லா இருக்குன்னு நாம சொல்றதுனால அதை கேட்டு மனைவி சந்தோஷப்படுவாளேன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க சொல்லி இருக்கலாம். Immediately she picks up her bag. உடனடியா அம்மா பைய தூக்குவாங்க. That's it. அவ்வளவுதான். I know you don't like my cooking. எனக்கு தெரியும் என் சமையல் உங்களுக்கு பிடிக்காது. You never say anything good about my cooking. என் சமையல பத்தி ஒரு நல்ல வார்த்தை நீங்க And சொல்லுங்க. here we come and eat in a restaurant that we don't know how ugly the kitchen is and how dirty everything is, and you're saying this food is so ஆனா இந்த good. ஹோட்டல்ல கிச்சன் எப்படி இருக்கும், மற்ற காரியங்களும் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அத சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே. Yet I work so hard to make everything good ஆனா for you. நானும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு எவ்வளவு சமைச்சு போடுறேன். See, the incubator is working. அந்த இன்குபேட்டர் வேலை You've செய்யுது. done something terribly wrong. You've not understood that she is like an incubator. She not only carries a child, she carries your every word, every feeling you've expressed, every word you've expressed, every thought you've expressed, and it's all going to blow up on your face. உங்களுடைய குழந்தை மட்டும் அவள் சுமக்கிறதில்லை, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை, ஒவ்வொரு உணர்ச்சி, ஒவ்வொரு எண்ணத்தையும் உள்ளே சுமந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் எல்லாம் வெடிச்சு வெளியே கிளம்பி வரும். Many years ago, பல வருஷங்களுக்கு முன்னால one young man, I remember a lot of things, I don't want to say these things. நிறைய விஷயங்கள் வருது, ஆனா சொல்ல விரும்பல பாருங்க. One young man came to me. ஒரு வாலிபன் என்கிட்ட வந்தார். He's been with me for some time. He was trained here. கொஞ்ச காலமா என்கிட்ட பயிற்சி பெற்றவர் அவர். Then he was doing some ministry somewhere else. பிறகு எங்கேயோ போய் ஊழியத்தை செய்தார். And he came to me and my wife one day.
அவர் ஒரு நாள் என்கிட்ட என் மனைவி First he came to my wife முதலாவது என்னுடைய மனைவியிடம் வந்தார். and he was very close to us, pretty close to us. எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். So he said, Akka, I'm going to marry a girl. அவர் சொன்ன, அக்கா நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னாரு. But she is ugly. ஆனா பார்க்க அசிங்கமா இருப்பா. My wife immediately, thank God she didn't punch him out. அடி துரத்தாம விட்டாங்களே, ஸ்தோத்திரம். He said, she is ugly, but the prophet told me that that's the girl God has for me. அவர் சொன்னா பார்க்க அசிங்கமா தான் இருப்பாக்கா, ஆனா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அந்த பெண்ணு தான் ஏற்றவன். My wife was so alarmed. என் மனைவிக்கு உள்ள ஏதோ How can a man talk like this? எப்படி ஒரு ஆள் இந்த மாதிரி பேசலாம்? And he wants to marry that girl just because some prophet said. இப்படி பேசிட்டு தீர்க்கதரிசி சொன்னான்னு அவளையே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. Obviously he was here, but his ears were not here. He was not listening to my preaching. அவர் இங்க இருந்தார், ஆனா காது மட்டும் இங்க இல்ல. என் பிரசங்கத்துக்கு செவி கொடுக்கல. There's a lot of people like that. Just because you come into the building doesn't mean anything. You got to listen with a hearing ear and understand with an understanding heart. நிறைய பேர் இப்படி இருக்காங்க பாருங்க. ஏதோ கட்டடத்துக்குள்ள வந்தா மட்டும் போதாது, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதயத்தோடு செவி கொடுக்கக்கூடிய தன்மையோடு கூட உள்ள வந்து அதை கேட்க வேண்டும். So she told me and I called the guy. ஆகவே என்கிட்ட சொன்னாங்க என் மனைவி, நான் உடனே அவரை I கூப்பிட்டேன். said, what is this nonsense all about? என்ன அதெல்லாம் அப்படின்னு. Yeah, she's ugly. He described her ugliness. அவன் அசிங்கமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் எப்படி எல்லாம் அசிங்கமா இருப்பான் அதையும் சொன்னாரு. I'm not joking, really. ஜோக் அடிக்கலங்க. And then he said, because the prophecy has come, I'm going to marry her. சொன்னா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, வேற வழி இல்ல, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். I said, உனக்கு என்ன அறிவே இல்லையா? I said, you don't have any brains. சொன்னா உனக்கு அறிவே கிடையாதா? I said, another man can look at her and say she's ugly, but if she looks ugly to you, நான் சொன்னேன் இன்னொரு ஆள் அவளை பார்த்து இவ அசிங்கமா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா நீயே அவளை பார்த்து அப்படி சொன்னா, then what are you going to do marrying her? அவளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற நீ? Your wife must look good to you. She must be the best looking person to you. உன் மனைவி உன் கண்ணுக்கு தான் ரொம்ப அழகா தெரியணும். Only then you marry her. அப்பதான் அவளை திருமணம் செய்து கொள். You don't have to marry the most beautiful person in the world, but as long as she is the most beautiful person for you, you marry her. உலகத்திலே மிக சிறந்த அழகியை தான் நீ கல்யாணம் பண்ணணும் கிடையாது, ஆனா கல்யாணம் பண்ண போற உன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா போதும். I told him one thing. ஒரு காரியம் He was determined to marry her. சொன்ன நீ கல்யாணம் பண்ணனும் தீர்மானிச்சிட்ட. He was determined already. ஏன்னா ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார் அவர். He is one who obeys every prophecy. ஏன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் அப்படியே கீழ்ப்படிகிறவர். And every prophet. ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் கீழ்ப்படிகிறவர். So I said, I'll give you one advice. நான் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். What you told me, don't ever tell her. என்கிட்ட சொன்னது தயவு செய்து மனைவி கிட்ட சொல்லிடாத. Because your whole marriage will not work. ஏன்னா உன் திருமணமே ஒண்ணு இல்லாம போய்டும். The very moment you tell her that, you cannot repair that mistake. மனைவியை பார்த்து நீ அப்படி சொல்லிட்ட, அந்த அந்த தப்பை சரி செய்யவே முடியாதுன்னு. That's it. அவ்வளவுதான். You can tell a man this. ஒரு ஆம்பளை பார்த்து அப்படி சொல்லிடலாம். Maybe he'll punch you out and at best he'll just tell you you're ugly too. ஒருவேளை திரும்பி உங்களை ஒருவேளை அடிக்கலாம் அல்லது நீ அப்படிதான் சொல்லிட்டு போயிடுவான் அவன். That's all. அவ்வளவுதான். But a woman, ஆனா பெண்ணை பார்த்து you can't do that. அப்படி சொல்லவே முடியாது. He doesn't understand human nature. ஆகவே மனுஷனுடைய தன்மை புரியல பாருங்க. I feel sorry for such a person. அப்படி ஆட்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். He probably will open his mouth and talk about it to her sometime. நான் நினைக்கிறேன் எப்போது வாயை திறந்து மனைவிட்டே அப்படி சொன்னாலும் சொல்லிடுவார் அவர். And she will probably hand him his bags and send him home. பொட்டி படிக்கலாம் தூக்கி வீட்டுக்கு போனா அனுப்பிட்டாலும் அனுப்பிடுவாங்க. In India it happens the other way. இந்தியால தலைகீழா நடக்குது பாருங்க. In places like America, they throw you out of the house. The man is thrown out of the house. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல புருஷனை வெளியே அனுப்பிடுவாங்க. That's it. அவ்வளவுதான். Here the other way, everything works the other way. வந்து எல்லாம் தலைகீழா நடக்குது. But anyway, I told him, don't ever tell your wife this. நான் சொன்னேன் மனைவிட்ட மாதிரி சொல்லிடாத. And I told him, you do not understand human nature. அது மட்டும் இல்ல மனுஷனுடைய தன்மை உனக்கு புரியவில்லையே. How are you going to do ministry if you don't understand simple human nature? ஒரு சாதாரண எளிமையான மனுஷனுடைய தன்மையை உன்னால் புரிந்து கொள்ள முடியல, பிறகு எப்படி ஊழியம் செய்ய போகிறாய்? This is the logic that people are talking about when they say don't ever ask a woman how old she is. இதன் அடிப்படையில் தான் என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணை பார்த்தும் வயசு என்னன்னு ஒருபோதும் கேட்காதன்னு. Why? They are very wise. You see, they have somehow understood all this design business. ஏன்னா அவங்க ரொம்ப ஞானிகள் பாருங்க, இந்த வடிவமைப்பு இதெல்லாம் ஏதோ புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. You never think anything about asking a man about his age. Never ask a woman her age, they say. ஒரு ஆண் கிட்ட போய் வயசை கேட்டலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா பெண் கிட்ட மட்டும் போய் கேட்காதீங்க அப்படின்றாங்க. Always think before you talk. எப்போதுமே பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. When you talk, think before you talk. பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசித்து அப்புறம் பேசுங்க. Because she takes it very personally and in a very serious manner. ஏனென்றால் அது ரொம்ப சீரியஸான விவகாரமாக தனிப்பட்ட விதத்தில் அவளை குறித்தே சொல்லப்பட்டது போல எடுத்துக்கொள்கிறாள்.
For example, you might say, well, your dress is getting a little smaller for you. உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்த Dress உனக்கு ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு. You know how she hears it? அவங்க காதுல அது எப்படி விழும் தெரியுமா? You are fat. That's what she heard. அப்ப நான் என்ன குண்டாயிட்டேனா அப்படின்வாங்க. I never said that. அத நான் சொல்லவே இல்லையே. But that's what she hears. ஆனா அவங்க காதுல அப்படிதான் போய் So விழுது. next day onward she is like, அடுத்த நாள் வந்து கொஞ்சம் உம்முன்னு இருப்பாங்க. She won't talk. பேச மாட்டாங்க. Because she thinks that you think that she is fat. ஏன்னா அவங்க குண்டா இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. You say, when did I say that? நான் எப்ப அப்படி சொன்னேன் நீங்க கேளுங்க. You said yesterday that my dress is getting tight. ஏதான சொன்னீங்க Dress எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. I said it's just getting a little tight. கொஞ்சம் தானே டைட்டா இருக்குன்னு சொன்னேன். Doesn't mean that you are fat. அப்படினா நீ குண்டாயிட்டேன்னு அர்த்தம் இல்ல. But that's the way they take it. ஆனா அவங்க அதை எடுத்துக்கொள்வது அப்படிதான். So you got to think about how you're going to put things across. ஆகவே ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும்னு யோசிக்கணும். You got to think like that. அப்படிதான் யோசிக்கணும். Because the equipment is made like that. ஏன்னா அந்த கருவி அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கு. Don't meddle with that. அத சும்மா நோண்டிட்டு இருக்காதீங்க. Work with that. Find out how it works and then work it. அது எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டறிந்து அதன் பிறகு அதல வச்சு செயல்படுங்க. Don't try to take this and put it over there and change things. இதை எடுத்து அங்க வச்சு அதை எடுத்து இங்க வச்சு அதெல்லாம் வேண்டாம். The key to success is understanding how it works. வெற்றிக்கு திறவுகோல் என்னன்னா அது எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது. Once you understand how it works, then you begin to work it. அது எப்படி வேலை செய்யணும் புரிஞ்சிட்டா போதும் அதன் பிறகு அதை வச்சு வேலை செய்ய That's why ஆரம்பிக்கலாம். Christian preaching is mainly for understanding. ஆகவேதான் கிறிஸ்தவ பிரசங்கம் முக்கியமாக இப்படி அறிவை கொடுக்கும்படி பிரசங்கிக்கப்படுகிறது. Sunday nights I'm talking about that. ஞாயிறு இரவுல அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். God said to Joshua, this book of the law shall not depart out of your mouth. தேவன் யோசுவா சொன்னார் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. Meditate on day and night. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. Do what it says. அது என்ன சொல்லுதோ அதை செய்வாயாக. Then what will happen? பிறகு என்ன நடக்கும்? புத்திமானாய் நடந்து கொள்வாய். You will behave wisely. நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். That means you will behave with an understanding about life. அப்படியானால் வாழ்க்கை குறித்த ஒரு அறிவு உனக்கு உண்டாயிருக்கும். Not only about life but about wife also. வாழ்க்கை குறித்து மட்டுமல்ல வாழ்க்கை துணையை குறித்து உண்டாயிருக்கும். Understanding about children. பிள்ளைகளை குறித்து உண்டாயிருக்கும். Understanding about your job. உங்களுடைய வேலை குறித்த அறிவு. Understanding about money. பணத்தை குறித்த அறிவு. Understanding about everything in this world. இந்த உலகத்தில் எல்லாவற்றை குறித்த அறிவு. Because success is understanding everything correctly. ஏனென்றால் வெற்றி என்பது எல்லாவற்றையும் சரியாய் புரிந்து கொள்வது. So that is why in this church I don't preach some rules and regulations. ஆகவே இந்த சபையிலே நான் ஏதோ சில சட்ட திட்டங்களை போதிப்பதில்லை. No, I am preaching understanding. கிடையாது, நான் அறிவை போதிக்கிறேன். Why am I preaching? ஏன் நான் பிரசங்கிக்கிறேன்? I am preaching to bring understanding about how things work. காரியங்கள் எப்படி வேலை செய்கிறது என்ற அறிவை கொடுக்கும்படியே பிரசங்கிக்கிறேன். How a man is made. எப்படி ஒரு ஆண் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். How a woman is made. ஒரு பெண் எவ்வாறு உண்டாக்கப்பட்டிருக்கிறார். That's why I talked about what a man is. ஆகவே தான் முதலாவது ஆண் என்றால் என்ன அதை பற்றி பேசினேன். ஆம்பளைனா என்ன? கேட்காதவங்க டேப் வாங்கி கேளுங்க கண்டிப்பா. Because the Bible talks about it. ஏனென்றால் வேதம் அதை குறித்து பேசுகிறது. How many Christians today will write to you 4 points about what a man is? எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு ஒரு 4 பாயிண்ட்ல சொல்வாங்க ஒரு ஆம்பளைன்னா என்னன்னு. You go to any church and say write down in a piece of paper 4 points about what a real man is. ஒரு சபைக்கு போய் சொல்லி பாருங்க 4 பாயிண்ட்ல சொல்லுங்க உண்மையான ஆம்பளைன்னா யாருன்னு. Yet people who came here should know. ஆனா இங்கே வந்தவர்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். Maybe we'll have a test one day. ஒரு நாளைக்கு டெஸ்ட் வைப்போம். For the men and the women. ஆண்களுக்கும் பெண்களுக்கும். You got to memorize these things. இதெல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். These are the things that are the truth from God's word. இந்த காரியங்கள்லாம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியங்கள். Then you cannot go wrong. அதன் பிறகு தவறாய் போக When முடியாது. you don't go wrong, then you are successful. தவறாய் போக முடியாது என்றால் பிறகு வெற்றிதான். Then you marry right. பிறகு சரியாய் திருமணம் செய்து கொள்வீர்கள். Then you live right. சரியாய் வாழ்வீர்கள். You choose your life partner right. வாழ்க்கை துணையை சரியாய் தேர்ந்தெடுப்பீர்கள். Then you live your life right. பிறகு வாழ்க்கையே சரியாய் வாழ்வீர்கள். When problems come, you are able to fix it right. பிரச்சனைகள் வரும்போது அதை சரிப்படுத்த உங்களால் முடியும். You are able to bring understanding. உங்களால் அறிவை கொண்டு வர முடியும். Amen. Amen. So that is why I said this is a big service center. ஆவேதான் சொன்னேன் இது பெரிய சர்வீஸ் சென்டர் போல. Sunday morning service, ஞாயிறு காலையில சர்வீஸ், evening service, மாலையில சர்வீஸ், Tuesday night service, செவ்வாய் இரவுல சர்வீஸ், authorized service. இது அனுமதி பெற்ற சர்வீஸ். Going by the manual. இந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அதன்படி செய்யப்படுகிறது. Manufacturer manual is the thing that we go by servicing you. உங்களை எதை கொண்டு சர்வீஸ் பண்ணுகிறோம் என்றால் தயாரிப்பாளர் கொடுத்த இந்த புத்தகத்தை கொண்டுதான். It is so important. இது மிக முக்கியம். Only when you get understanding then you can live with your wife and with your husband according to knowledge. அறிவு உண்டாகும் போது மட்டும்தான் அந்த அறிவை கொண்டு கணவனோட அல்லது மனைவியோடு கூட வாழ முடியும்.
So she is all about feelings and he is all about thinking. ஆகவே இவர் எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பார், அவங்க எப்ப பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு Now you கொண்டே understand இருப்பார்கள். why they don't get along. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் ஒத்து போக மாட்டுதுன்னு? For everything she just cries. அவங்க எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் அழுவாங்க. She says, I can't just stand this crying. என்னால இவர் சொல்லுவாரு, இந்த அழதான் என்னால தாங்க முடியல. Just tell me what's wrong. என்ன பிரச்சனை சொல்லு. He says, I'm going to get out of the house and leave until you're crying and come back and then you tell me what's wrong. நீ அழுகுற வரைக்கும் நான் வெளியே போயிட்டு நான் வந்தேனா அது அழுது முடிச்ச பிறகு சொல்லி என்கிட்ட என்ன. So he comes back and again she's crying. போயிட்டு திரும்பி வர்றாரு, அப்பவும் அழுதுங்கறாங்க. She just can't tell her problem, she's just crying. ஏன்னா அவங்களால பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியல, அழுதுட்டே இருக்காங்க. So when a woman understands how to talk to a man, ஆக ஒரு ஆணோடு எப்படி பேசுவது என்பதை ஒரு பெண் புரிந்து கொள்ளும்போது she will understand. Say, here, look at here, I'm going to tell you something. அவள் புரிந்து கொண்டு சொல்ல, இங்க கவனிங்க, நான் உனக்கு சொல்ல I போறேன். want to tell you something. உங்களுக்கு ஒன்னு சொல்ல போறேன். You are a man. நீங்க ஒரு ஆம்பளை. Only this language you will understand. இந்த பாஷை தான் உங்களுக்கு புரியும். I will talk with thoughts with you. உங்களோடு கூட என்னுடைய எண்ணங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். I'm not just going to cry. நான் அழ போறது இல்ல. I'm going to tell you in 1 2 3 what's wrong. 1 2 3 என்ன பிரச்சனை அப்படியே சொல்ல I'm going போறேன். to tell you in 1 2 3 how you can fix it. 1 2 3 எப்படி சொல்ல போறேன், அதை சொல்லி நீங்க எப்படி சரி செய்ய போறதுன்னு சொல்ல போறேன். Then your man will start fixing it before you talk to him, because he knows that she is not the crying type. She will just tell you 1 2 3. அப்படி நீங்க ஆரம்பிச்சால போதும், நீங்க அழற ஆளு கிடையாது, இப்படி பாயிண்டா பேசுற ஆளுன்னு தெரிஞ்சிரும். அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணிடுவாரு. Amen. Amen. Time is up today. இன்னைக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. Thank God she is an incubator. She can really respond to whatever is being sown. மனைவி இன்குபேட்டரா இருக்குதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எதையெல்லாம் விதைக்கிறீர்களோ அதுக்கு ஏற்றவாறு அவள் பதிலும் கொடுக்கிறாள். Amen. Amen. Like the ground she catches and grows. நிலத்தை போல அதை பற்றி கொண்டு அதை வளர்க்கிறாள். Don't let thorns and thistles grow. உள்ள முள்ளும் குறுக்கும் வளர விட்டுறாதீங்க. Only what you sow, it must grow. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது மட்டும் தான் வளரணும். And don't forget, whatever a man sows, that he will reap. இத மறக்க வேண்டாம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Be not deceived. வஞ்சிக்கப்படாதிருங்கள். God is not mocked. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். Whatever a man shall sow, that he shall reap. ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Then the verse says, as opportunity makes itself available, let us do good. அதன் பிறகு அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமயம் வாய்க்கிறதுக்கு ஏற்றார் போல நன்மை செய்ய கடவோம். Do good to everybody. எல்லாருக்கும் நன்மை செய்ய கடவோம். Amen. Amen. Let's start doing good at home. முதல்ல வீட்ல நன்மை செய்ய Because ஆரம்பிப்போம். everything that you do good is going to come back to you. ஏனென்றால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்கு திரும்ப வர போகிறது. The incubator is going to take it அந்த இன்குபேட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள போகிறது. and bring it back to you in good measure, pressed down, shaken together. திரும்ப உங்களிடத்தில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிறது போல கொடுக்க போகிறது. Amen. Amen. Let's stand up together. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Everybody say, live according to knowledge. எல்லாரும் சொல்லுவோம், அறிவுக்கேற்றபடி வாழ்வோம். In the family, குடும்பத்திலே, in the business, வியாபாரத்திலே, in the spiritual life, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, in everything, எல்லாவற்றிலும் live according to knowledge. அறிவுக்கேற்றபடி வாழ்வோம். Truth sets us free. சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Father God, in the name of Jesus, we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். Thank you, Lord, for the truth of God's word. கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for all that we need in this life to make it a great success. In every realm of our life is there, here, available to us in the precious word of God. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எதிலெல்லாம் வெற்றி பெற வேண்டுமோ அது எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு வேண்டிய அனைத்தும் இந்த தேவனுடைய விலையேறப்பெற்ற வார்த்தையிலும் அடங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you for your word. வார்த்தைக்காக For the நன்றி. enlightenment it brings. அது கொண்டு வருகிற வெளிச்சத்துக்காக For the நன்றி. joy it brings. அது கொண்டு வருகிற மகிழ்ச்சிக்காக நன்றி. For the positive changes that it brings. அது கொண்டு வருகிற முற்போக்கான மாற்றங்களுக்காக நன்றி. We pray for every home. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். For every husband and wife. ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். For all the young people here. எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் May there ஜெபிக்கிறோம். be a great impartation of this wisdom and this understanding into their hearts and lives. அவருடைய உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் இந்த ஞானமும் அறிவும் அவர்களுக்குள்ளாக சென்று பதியேட்டும். May they understand that purpose is the key to fulfillment in life. வாழ்க்கையிலே நிறைவுக்கு திறவுகோலாய் இருப்பது நோக்கம் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளட்டும். And all their lives let them seek to understand purpose, the purpose of God. வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நாடட்டும் We ஆண்டவரே. give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then we'll be இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கடந்து செல்லலாம்.
We'll give him all the praise, all of the praise. Give him all the praise, all of the praise. Before this day is gone, oh, I'll bow before this throne, and I'll give him all the praise, all of the praise. He's worthy of the praise, all of the praise. He's worthy of the praise, all of the praise. Before this day is gone, oh, I'll bow before his throne, and I'll give him all the praise, all of the praise. God bless you. Bye-bye. Before this day is gone, oh, I'll bow before his throne, and I'll give him all the praise, all of the praise. Before this day is gone, oh, I'll bow before this throne, and I'll give them all the praise, all of the praise. Before this day is gone, oh,